இராப் பயணம் சம்பந்தமாக இஸ்ராவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் மிக திட்ட தெளிவாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஆனால் மிஅராஜ் விண்ணுலோக பயணத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை. ஆதலால் ஒட்டுமொத்த உலமாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் எமது கொள்கையுடைய உலமாக்களுடைய ஒட்டுமொத்த முடிவுதான், யாரெல்லாம் இராப் பயணத்தை மறுத்து விடுவார்களோ அவர்கள் குர்ஆனை மறுத்த கூட்டத்தில் சேர்ந்து விடுவார்கள், காஃபிராக மாறிவிடுவார்கள். ஆனால் யாரெல்லாம் மிஅராஜ் விண்ணுலோக பயணத்தை மறுப்பார்களோ அவர்கள் காஃபிராக மாட்டார்கள், மாறாக பாவியாகி விடுவார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியவான்களே, இந்த நிகழ்வு எப்பொழுது இடம்பெற்றது, என்ன வருடத்தில் இடம்பெற்றது, என்ன மாதத்தில் இடம்பெற்றது, எந்த தினத்தில் இடம்பெற்றது, பல்வேறு வகையான கருத்து முரண்பாடுகள் உலமாக்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் அனைத்தையும் தாண்டி மிக சரியான பிரபல்யமான கருத்து தான், ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இதே ரஜபுடைய மாதம் பிறை 27 திங்கட்கிழமை இரவுதான் இந்த நிகழ்வு, இந்த பயணம் ஆரம்பிக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணத்தை பற்றி அல்லாஹ் திட்ட தெளிவாக குர்ஆனில் 15ஆம் ஜுஸுவின் ஆரம்பத்திலே, குர்ஆனுடைய 15ஆம் ஜுஸு 18வது சூறாவை கொண்டு ஆரம்பிக்கிறது. அந்த ஜுஸு ஆரம்பிப்பது ஒரு சூறாவை கொண்டு, சூரத்து பனி இஸ்ராயில் என்பதாக குர்ஆனில் அந்த சூறாவை பார்த்துக் கொள்ளலாம், பெயரை பார்த்துக் கொள்ளலாம். என்றாலும் அல்லாஹ் அந்த சூறாவுக்கு மற்றொரு பெயரையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், சூரத்துல் இஸ்ரா. இராப் பயணம் என்ற தலைப்பில் அந்த சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் சுட்டி இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சூறாவை அல்லாஹ் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது ஆயத்தே இந்த பயணத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த பயணத்தின் ஆச்சரியமான அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தும் பொழுது ஒரே ஒரு வசனம் பேசுகிறது, சுப்ஹானல்லதி அஸ்ரா. இராப் பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையாகி விட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆச்சரியமான ஒரு பயணமாக இருக்கிறது. ஒரு சில நிமிடங்களுக்குள்ளால் சென்று வந்த பயணமாக இருக்கிறது. எதற்காக அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை இரவில் ஏற்படுத்த வேண்டும்? அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பகலில் ஏற்படுத்தி இருக்கலாம், சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அதிகாலையில் ஏற்படுத்தி இருக்கலாம், அசருக்கு பின்னால் ஏற்படுத்தி இருக்கலாம். எதற்காக அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் நபியவர்களை இந்த பயணத்துக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும்? உலமாக்கள் பேசி இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற ஒரு நபிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாகவே நேசர்கள் நண்பர்களுடன் தனியாக பேசிக்கொள்வதற்கு பொருத்தமான நேரம் இரவுடைய நேரமாக இருக்கிறது. அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அழகான முறையில் ஆறுதலாக நண்பர்களுடன் அழகாக பேச முடியுமான ஒரு நேரம் இரவுடைய நேரம் என்பதனால் படைத்தரப்பு தன்னுடைய நேசனுடன் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு நேரம் இரவுடைய நேரமாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சுப்ஹானல்லதி அஸ்ரா, இராப் பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையாகி விட்டான். யாரை இராப் பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ்? பி அப்திஹி. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தனது அடிமையை, பிநபியிஹி அவு பிரசூலிஹி அவு பிஹபீபிஹி அவு பிசய்யிதில் அம்பியா, தனது நபியை அல்லது தனது ரசூலை அல்லது தனது நேசனை அல்லது நபிமார்களின் தலைவரை இராப் பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை. நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள் என்றாலும் அல்லாஹ் பாவிக்கக்கூடிய வார்த்தை தனது அடிமையை. அல்லாஹ் எதனை விளங்கப்படுத்துகிறார் தெரியுமா? வாழ்க்கையில் எங்குதான் கொடி கட்டி பறந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய உச்சகட்ட அந்தஸ்தை எத்திக்கொண்டாலும் கூட, உலகத்தில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் லட்சியம் நான் ரப்புடைய அடிமை என்ற உணர்வுடன் உலகத்தில் நடமாட வேண்டும், அடிமைத்துவத்தை நிரூபித்துக் கொண்டு கபருக்கு வந்து சேர வேண்டும். இதுதான் உலக வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பார்வையில் ஆக உயர்ந்த ஒரு பட்டம் தான் நபி பட்டமாக இருக்கிறது. அந்த பட்டத்தை சொல்லி கூட நபியவர்களை அல்லாஹ் அந்த ஆயத்தில் பேசவில்லை. அல்லாஹ் சொல்வதே தனது அடிமையை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிமைத்துவத்தை நிரூபிப்பதுதான் எமது ஒவ்வொருவரின் உலக வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. அதற்காக தரப்பட்டதுதான் உலகத்தில் தரப்பட்ட ஏவல்களும் விலக்கல்களும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் அல்லாஹ் தடுத்த விடயங்களும் அடிமைத்துவத்தை நிரூபிப்பதற்காக தரப்பட்டதாக இருக்கிறது.
ரப்பு ஒரு விடயத்தை ஏவி விட்டானா, அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லி விட்டானா, இதற்கு பின்னால் அதனை செய்யாமல் இருக்க என்னால் முடியாது என்ற முடிவுடன் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உள்ளத்தால் சுமந்து அதனை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். எனது எஜமானன் எனது ரப்பு ஒரு விடயத்தை தடுத்து விட்டானா, இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டானா, வாழ்க்கையில் அதன் பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்ற அந்த முடிவுடன் உலக வாழ்க்கையை கழிப்பது அல்லாஹ் தஆலாவுக்கு செலுத்த வேண்டிய அடிமைத்துவத்தின் மிக பிரதானமான பகுதியாக இருக்கிறது. எனவே வாழ்க்கையின் லட்சியமாக இதனை நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூட நபிமார்கள் சாதாரண ஒரு நபி அல்ல, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்திருக்கிறார்கள் என்றாலும் வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் கூட தான் நபிமார்களின் தலைவென்ற உணர்வுடன் நடமாடிய சரித்திரமே கிடையாது. வாழ்க்கையில் நபியவர்கள் நடமாடியதெல்லாம் நான் ரப்புடைய அடிமை என்ற உணர்வுடன் தான் நடமாடி இருக்கிறார்கள். ஏராளமான சரித்திரங்கள் வரலாறு ஏடுகளில் நிறைந்திருக்கிறது.